ஆறு கோவிலையும் சுற்றி பார்க்குறதுக்கு பஸ்ஸு சூப்பராக கிளம்பி வந்துருச்சுங்க. பஸ்ஸில் வந்துட்டு நம்மளுடைய லக்கேஜு, ஃபோன் எல்லாம் ரொம்ப சேஃப்டியாகவே இருந்தது. ஒரு சில கோவிலில் ஃபோன்லாம் அலோடு கிடையாது. அப்படின்னும்போது நம்ம பேக்லேயே வந்துட்டு ஃபோன்லாம் வச்சுட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம போன கோவில் வந்துட்டு பத்மாவதி தாயார் அலமேல் மங்களாபுரம் போனோம். திருச்சானூர் அங்கே போயிட்டு சாமிலாம் பார்த்துட்டு கைடு வந்து கூட வந்தாரே தவிர க்யூவில் வரல. ஸ்பெஷல் க்யூவிலையும் நம்மளை கூட்டிகிட்டு போகல. ஃப்ரீ தரிசனத்திலே பார்த்துட்டோம். அந்த ஒரு கோவில் மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. அங்கே வந்து தாயாரை நல்லா சூப்பராக தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அகத்தீஸ்வரர் சிவன் கோவில் அங்கே வந்து தொண்டைவேடா அந்த ஊர் பேர், அங்கே போயிருந்தோம். அதை முடிச்சுட்டு அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியல. அதை முடிச்சுட்டு கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சீனிவாச மங்களாபுரம் அங்கே போனோம். அந்த கோவிலும் நமக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. அங்கேயும் ரொம்ப சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வகுல மாதா கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கோவில் தான் மலை மேலே இருக்குது. ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியே ரொம்ப சூப்பராக கோவில் மாதிரி இல்லாமல் நல்லா பார்க்லாம் ரெடி பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்தது. வந்தவங்க எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பிளேஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே பச்சை பசேல்னு மலை மேலே கோவிலில் சாமி வந்து அவ்வளோ சூப்பராக தாயாரை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்தோம். இந்த கோவிலில் வந்துட்டு அன்னைக்கு எல்லா கோவில்லையுமே ரொம்ப சிறப்பு ஏதாவது விசேஷம் இருந்துச்சா என்னன்னு தெரியல. எல்லா கோவில்லையுமே செம்ம கூட்டங்க. எல்லா கோவில்லையுமே மங்களவாத்தியம் வச்சு வாசிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. போன கோவிலெல்லாம் சாமிக்கு ஏதோ பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லாவே இருந்தது. அந்த கோவில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கபிலேஸ்வரர் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு கீழே திருப்பதியிலே இருக்குது. இங்கே வந்து குளத்துல தீர்த்தம்லாம் வரும். இந்த கோவிலில் சான்ஸே கிடையாதுங்க. முருகர், விநாயகர், சாமிக்கு எல்லாருக்குமே அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அந்த இயற்கையான குளத்துல வந்து தண்ணிலாம் வர்றது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு தான் அப்புறம் கோவிந்தராஜ பெருமாள் கோவில் திருப்பதியில் இருக்கு இல்லையா, லாஸ்ட்டாக அதை முடிச்சுட்டு வந்தோம். ரொம்ப அருமையாக இருந்தது.